ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வர்ஜா அண்ட் விஷ்ணுவர்தனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைலைட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் இதெல்லாம் எதுவும் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் லெவலுக்கான சிங்கிங் காம்படிஷன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஓவராலா 25 கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் பர்ஃபார்மன்ஸா பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா வர்ஜாவோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இவங்களுடைய பண்ணியிருக்கக்கூடிய இது வரைக்கும் ஸ்கோர் மார்க்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. இவங்களோட வாய்ஸும் ரொம்ப கேட்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட விஷ்ணுவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பாடியிருக்காங்க. ஸோ இந்த காம்போவை பார்க்கும்போது நிஜமாவே உங்க பேக்கேஜ் பார்க்க சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நீ கட்டும் சேலம் ஐக்கி தேந்தி அப்படின்னு கூட இந்த ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் டியூட்டா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். ஒரு சில லைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வரிகள் வந்து மாத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் குழந்தைங்க பாடும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ள மாத்தி ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதே விஷயத்தான் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சாரும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த வகையில இவங்க இந்த வாரம் பாடி முடிச்சிருக்கக்கூடிய இந்த பாட்டு ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. ரொம்பவே நல்ல ஸ்கோர் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சைந்தவி மேடம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மேலாம் கொடுத்துருப்பாங்க. அதுல 90s கிட்ஸ் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ், அதாவது கமரக்கட்டு, பல்லி மிட்டாய், இந்த மாதிரி விஷயங்கள், அந்த தேன் மிட்டாய் எல்லாம் இருக்குங்களா, ஸோ அதெல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் மாலையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் 2K கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப குட்டி பசங்கன்றதால இந்த விஷயம் இவங்க பார்த்துருக்கிறதுக்கும் ரொம்ப புதுசா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸா இருக்கவங்க, 80s கிட்ஸா இருக்கவங்க கூட இந்த விஷயம்லாம் நாங்க சாப்பிட்டுருக்கோம், அதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபன்னா வந்து நடந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இவங்கலாம் சாப்பிட்டதே கிடையாது, நாங்களாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்ற விஷயத்த ஸ்டேஜ்ல சைந்தவி மேம் ஆகட்டும் இல்ல ஸ்வேதா மேம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபன்னா ஜாலியாகவும் போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் நடந்த ஒரு விஷயம். பட் இது கேட்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அங்க நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, விஷ்ணுவர்தன் இது வரைக்கும் பண்ணிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் எனக்கு இவங்க தான்ப்பா இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.